ஆமென். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாமே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. சொல்லுங்க, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆமென். கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி, புதிய நாளை தந்தீரே. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. சொல்லுங்க, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. சொல்லுங்க, உமக்கு நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா. தனிமையிலே காத்தீரே நன்றி அப்பா. ஒரு தாயை போல எங்களை தேற்றினீர், ஒரு தகப்பனை போல தோளிலே சுமந்து வந்தீரே, உமக்கு நன்றி. தனிமையிலே துணை செய்தீர் நன்றி ராஜா. தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா. தாயை போல் தேற்றினீர் நன்றி ராஜா. தாயை போல் தேற்றினீர் நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம். அடைக்கலமே, கேடகமே, நன்றி. அன்பே, என் ஆறுதலே, உமக்கு நன்றி. ஆமே ஆமே. உம்மை துதிக்கிறோம். எங்கள் அடைக்கலமே, எங்கள் கேடகமே, எங்கள் கோட்டையே, எங்கள் துருகமே. அடைக்கலமே, கேடகமே, நன்றி ராஜா. அடைக்கலமே, கேடகமே, நன்றி ராஜா. அன்பே, என் ஆறுதலே, நன்றி ராஜா. அன்பே, என் ஆருயிரே, நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. ரிமலா தரஷா தரபர பரபர கபரி மலபா Ura barata rasha baraka bari balada bari balabari. Oh Jesus, mighty name, rebra balada rashi baram. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே, எத்தனையோ நன்மை செய்தீரே. நன்றி தெய்வமே, நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன், நன்றியோடு உம்மை பாடுவேன். ஆமென். நன்றியுள்ள இருதயத்தோடு உலகத்தினால இந்த அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. அவர் இத்தனை நல்லவர். ரேபலா தரபா ஷபரா பலபா ரிகபரா பலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, உமக்கு நன்றி உலகத்திலிருந்து. ஆமென். மாறா போன்ற உங்கள் கசப்புகளை அவர் மதுரமாய் மாற்றுவார். ஆமென். துதிக்கும் போதே உங்கள் கசப்புகள் மாறி உங்களுக்கு சந்தோஷத்தை அவர் கொடுப்பார். ஆமென். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி
போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். சொல்லுங்க, கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். அல்லேலூயா. இருளான வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றுகிறவரே, உம்மை துதிக்கிறோம். மெய்யான ஒளியே, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே, உம்மை துதிக்கிறோம். இருளான வாழ்க்கையெல்லாம் வெளிச்சமாக மாறி போகும். இருளான வாழ்க்கையெல்லாம் வெளிச்சமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். சொல்லுங்க, கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உன் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உன் வார்த்தையிலே, உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஆமே. நல்ல கரங்களை தட்டி ஆமே. தேவன் நல்லவர், 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 நல்லவர். இயேசு நல்லவர், நல்லவர். அல்லேலூயா. வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வார்த்தையிலே, வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உங்க வார்த்தையிலே, வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ரே பலதர பரிக பர பலதர பர பலதர. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்வாவும் ஓமேகாவும் நீரே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்வாவும் ஓமேகாவும் நீரே. பாவமானீரே, என்னை நீதியாக்கிட, சாபமானீரே, என் சாபம் தீர்த்திட. பாவமானீரே,
நீதியாக்கிட என் சாபம் தீத்திட யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை கனம் ஞானம் மகிமையும் பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே, பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே, பாத்திர நீதியாக்கிட சாபமானீரே, சாபம் தீத்திட. சொல்லுங்க, பாவமானீரே நீதியாக்கிட சாபமானீரே, காயமானீரே இந்த நோயில் தீர்த்திட, ஏழையானீரே இந்த வேதனை நீக்கிட. நன்றி அப்பா, நிறைந்தும் இந்த நல்ல மேய்ப்பர், என்னாலும் தாழ்ச்சி அடையேனே. சொல்லுங்க, நிறைந்தும் இந்த நல்ல மேய்ப்பர், என்னாலும் தாழ்ச்சி அடையேனே. அமர்ந்த தண்ணீர் பசும் புல்வெளியில் என்னை மீட்டும் காக்கும் நல்ல தேவனே. அமர்ந்த தண்ணீர் பசும் புல்வெளியில் என்னை மீட்டும் காக்கும் நல்ல தேவனே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை காணும் ஞானம் மகிமையும் புரியும் பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே. பாவமானீரே என்னை நீதியாக்கிட, சாபமானீரே இந்த சாபம் போக்கிட, காயமானீரே இந்த நோய் தீர்த்திட, ஏழையானீரே எந்த நேர்மை நீக்கிட. என்னாவும் உந்த நீதியையும் நாளெல்லாம் உந்த தூதியையும், என்னாவும் உந்த நீதியையும் நாளெல்லாம் உந்த நீதியையும், ஓயாமல் போற்றி பாடும் குறைவி எல்லாமே நல்ல தேவனே. ஓயாமல் போற்றி பாடும் குறைவி எல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவனே. பாவமானீரே என்னை நீதியாக்கிட, சாபமானீரே எந்த சாபம் போக்கிட, காயமானீரே எந்த நோய்கள் தீர்த்திட, ஏழையானீரே எந்த நேர்மை நீக்கிட. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை காணும் ஞானம் மகிமையும் புதியும் பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே, வல்லமை காணும் ஞானம் மகிமையும் புதியும் பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே. பகிவே முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தீர், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்தீர். பகிவே முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தீர், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்தீரே. ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருமே, நான் கர்த்தர் வீட்டிலே நீடித்து வாழ்வேனே. என்று போனாலும் தங்கள் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. ஆமே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைத்திருந்தாலும்
அப்பாவுடைய கிருபை ஒரு நாடு மாறாது, அவருடைய பேரன்பு ஒரு நாடு மாறாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் தேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் தேர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா நீசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நீசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ரப்பா இந்த சுகமானவர், யெகோவா ரூவா இந்த மீட்பரானவர். யெகோவா ரப்பா இந்த சுகமானவர், யெகோவா ரூவா இந்த மீட்பரானவர். வலுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழில் என்று போதுமானவர். வலுவாது என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், சொல்லுங்க, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. 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 நல்ல கரங்களை தட்டி அப்பாவுடைய சமூகத்துல
மகிழ்ச்சியோடு நல்ல சந்தோஷமா அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மீண்டும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. ஓ ஷபரக பலபரி பலதர பலபலப ஹல்லேலூயா. சந்தோஷமாயிருக்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க சந்தோஷமாயிருக்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க. வழி நடத்தும் தெய்வம் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருப்போம். நல்ல மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டி கண்ணீரின் பாதையிலும் நெருக்கத்தின் வேளையிலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருக்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருக்க. சந்தோஷமாயிருக்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் என்னோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் என்னோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருக்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க. சந்தோஷமாயிருக்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க. துன்பங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தெய்வம் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருக்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருக்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு என்னதான் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார் சந்தோஷமாயிருக்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார் சந்தோஷமாயிருங்க. அழைத்த தேவன் கைவிட மாட்டார் சந்தோஷமாயிருங்க. சொல்லுங்க விசுவாசத்தோட, என் அழைத்தவர் என்னை கைவிட மாட்டார். ஓ சந்தோஷமா என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். என்னை அழைத்த தேவன் கைவிட மாட்டார் சந்தோஷமாயிருக்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க. சந்தோஷமாயிருக்க. Oh, praise God. அப்படியெல்லாம் நீ வாசல நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார் சந்தோஷமாயிருங்க. ஆமென். அவர் நம்ம கைவிட மாட்டார். ஒரு போதும் விலகுவதில்லை. உன்னை என்று மறப்பதில்லை. கண்மணி போல் காத்து வந்தீர் ஏசையா. ஆமென். அவர் நம்மை கண்மணி போல காக்கிறார். தாயின் கருவிலை தோன்றுகிற நாள் முதல் நம்மை மட்டுமாய் நடத்தி வந்தார். இனிமேலும் நடத்துவார். நல்ல கரங்களை தட்டி
அப்படியே நம்ம ஜெபிக்க போறோம் தேசத்திற்காக. ரீபாலாபா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வரதட்சணை கொடுமைகள் அதிகமாயிட்டே வருது. நிறைய நியூஸ் கேள்விப்படுறேன். இன்னைக்கு டிவி நியூஸ்ல பார்த்தா மாடியில இருந்து ஒரு சகோதரிய வரதட்சணை கொடுமை நிமித்தம் அவளுடைய கணவன் கீழே தள்ளி விட்டு இடுப்பு எலும்பு உடைஞ்சி ஸ்ட்ரக்சர்ல வந்து அங்க மனு கொடுத்திருக்காங்க கலெக்டர் ஆபீஸ்ல. கர்த்தர் நீதி செய்யணும். ஜெபம் பண்ணுங்க. ரீபாலா பாப்பா நீதி செய்யுங்க. கடந்த நாட்கள்ல ஒரு சகோதரி வரதட்சணை கொடுமை நான் தற்கொலை செய்த மாதிரி இப்படியே நிறைய நடக்குது. இன்னும் வெளியே தெரியாம எத்தனையோ கொடுமைகள். இன்னைக்கு கொடுமைகள் பெண்களுக்கு இப்படிப்பட்ட வரதட்சணை கொடுமையில இருந்து ஒரு விடுதலை கொடுக்கும்படியா, தேவன் கொடுக்கும்படியா, கர்த்தர் இறங்கி வந்து யுத்தம் செய்யும்படியா அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ரீபாலா தரபா ரபா ஷிபாரா காபாரா. அப்பா, வரதட்சணையால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் இந்த நாள்ல நீதி செய்யுங்கப்பா. இறங்கி வந்து நீதி செய்யுங்க. யுத்தம் பண்ணுங்க, யுத்தம் பண்ணுங்க, யுத்தம் பண்ணுங்க, யுத்தம் பண்ணுங்க. ரபரா கபரா பலபா ரிகபரி பலதர பரபலதர பரஷிதர ஜீசஸ் ரேப்ரா கஃபலபா. இறங்கி வந்து யுத்தம் பண்ணுங்க. அப்பா, அந்த சகோதரிக்கு நியாயம் செய்யுங்க. ஓ ரோகா தாரா ஷதரா. ஒவ்வொருவருக்கு நியாயம் செய்யுங்க. அப்படி நியாயத்தை வெளிப்படுத்துங்க. ஒவ்வொரு சகோதரிகளும் திருமணம் முடிஞ்சு சந்தோஷமாய் வாழட்டும்பா. வாழட்டும், வாழட்டும், வாழட்டும். எல்லா கொடுமைகளுக்கும் நீங்கள் ஆகட்டும். கொடுமைகளுக்கு நீங்கள் ஆவா என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீங்கப்பா. கொடுமைக்கு தூரமாவாய், தீகளுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகாதுன்னு சொன்ன வார்த்தை எல்லாத்தையுமே கண்ணிக்கு விலக்கி பாதுகாத்துக்கோங்க. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக நேத்து ஒரு நியூஸ் யூடியூப்ல பார்த்தோம். பெங்களூர்ல, கர்நாடகால ஒரு இடத்துல, ஒரு ஸ்தலத்துல, ஒரு மடத்துல பல நூற்றுக்கணக்கான பெண்களை கொண்டு, வாலிப பெண்களை, 300க்கு அதிகமான பெண்களை கொண்டு பாலியல் பலாத்காரம் செய்து கொடுமையான முறையில கொலை செய்து புதைச்சிருக்கிறான். அதை புதைச்ச ஒருத்தன் வந்து இப்போ அவன் வந்து சாட்சி கொடுத்துட்டான். பார்த்தா அந்த கேம்பஸ் ஃபுல்லா தோண்ட தோண்ட எலும்புகளா வந்துகிட்டே இருக்கு. எவ்வளவு கொடுமை பாருங்க. அதுல சுற்றுலா தலங்களுக்கு அந்த சுத்தி பார்க்க போன பெண்கள், ஸ்கூல் பிள்ளைங்க, காலேஜ் பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களெல்லாம் அந்த கூட்டு பாலியல் பண்ணி அந்த அங்க உள்ளவங்க பண்ணி கொலை செய்து புதைச்சிருக்கிறாங்க. அதை எதிர்த்து கேள்வி கேட்டா உடனே அவங்கள ஆலோசிச்சு அடிச்சு கொள்றது பயங்கரமான காரியங்கள். அந்த மதவெறியர்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டையும் வந்து இப்படி மாத்தணும்னு திட்டம் போடுறாங்க. கர்த்தர் யுத்தம் பண்ணணும், அதுல நீதியை கர்த்தர் வெளிப்படுத்தணும், அந்த ரத்தத்துக்காக பழி வாங்கணும். அந்த ஒவ்வொரு சகோதரியுடைய ரத்தம் அந்த நேரத்தில் எப்படி துடிச்சிருக்கும் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு கதறி இருப்பாங்க. அந்த ரத்தம் அந்த பூமியில சிந்தப்படும் போது அந்த ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிடுது. எனவேதான் அந்த இதை கர்த்தர் வெளியே கொண்டு வந்துட்டார். யுத்தம் பண்ண இதே போல இன்னும் எத்தனை இடங்கள்ல நடந்தாலும் வெளியே கொண்டு கர்த்தர் யுத்தம் பண்ணி இப்படிப்பட்ட பொல்லாத சத்துருக்களுக்கு கர்த்தர் நீதி செய்யணும். ஓ ராபா ராக்கா பா ரீபாலா. யுத்தம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, யுத்தம் பண்ணுங்க. ராபா ராக்கா பா ராபா லாத்தா ராபா ராஷ்யா பா ராக்கா பா ரீபா லாத்தா ராபா. அப்பா, அதுல பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்களுக்கு நீதி செய்யுங்கப்பா. அப்படி நீதியை வெளிப்படுத்துங்க. நீர் பொறுமையா இருக்காதீங்கப்பா. நீர் எழுந்து சத்துருக்களுக்கு நீதி செய்யுங்க. துன்மார்க்கனுக்கு பலன் கொடுங்க, பதில் கொடுங்கப்பா, பதில் கொடுங்க. அடிச்சு நொறுக்குங்கப்பா. ரீபாலாபா. உண்மை வெளியே வரட்டும். யார் யார் அதுல ஈடுபட்டாங்கிற உண்மைலாம் வெளியே வந்து அரெஸ்ட் ஆகட்டும். யுத்தம் பண்ணுங்க. ராபா ராக்காபா. இன்னும் எந்தெந்த இடங்கள் இப்படி நடக்குதோ அதெல்லாம் வெளிச்சத்துக்கு வரட்டும். ராபா ராபா ராபா. உங்களுடைய நீதியை வெளிப்படுத்துங்க. வெளிச்சத்தை போலவும் அப்பா வெளிச்சத்தை கொண்டு வருவேன்னு சொன்னீங்க. நியாயத்தை பட்ட பகலை போல மாத்துவேன்னு சொன்னீங்களப்பா. மாத்துங்கப்பா. கேளுங்க, கேளுங்க. கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பெற்றோர்கள் நீங்க பிள்ளைகள் வந்து அதுல ஒரு தாய் சொல்லி இருக்கிறாங்க, என் பிள்ளை எலும்பாவது கிடைச்சா எப்படியாவது எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி இருக்காங்க. எவ்வளவு வேதனை. ரீபா லாகாபா ராத்தா ராபா ராஷா ஜீசஸ் ரே பிராகாபா லாபா ரிகாபா ரீபா லாபா ராகாபா. ஓ ராபா ராபா. ஜீசஸ். மகிமை மகிமை இறங்கட்டு. அக்கினி இறங்கட்டு, அக்கினி இறங்கட்டு. அன்னைக்கு 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 அப்பா கோராகு கூட்டத்தை பட்சித்த அக்கினி இப்ப இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். இப்படிப்பட்ட சத்துருக்களை பட்சிக்கட்டும். அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். ராபா ராகாபா ராபா லாபா ராபா லாதா ராபா ராபா லாபா. ஹல்லேலூயா. ரீபா லாதா ராபா ஷபா ராபா. கர்த்தர் அப்படியே சேபரபடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே மதிப்புக்குரிய நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள், அவங்க நேற்றைய தினத்துல உடல் நலம் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. நியூஸ்ல பார்த்தேன். தலை சுற்று
கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படியா ஜெபம் பண்ணும். அப்பா உங்க வல்லமை இறங்கட்டும். அப்பா நீ தந்த நல்ல முதலமைச்சருக்காய் ஸ்தோத்திரம். சரீரத்துல வல்லமை இறங்கட்டும். எல்லா பலவீனங்கள் மாறட்டும். புது பலன் உண்டாகட்டும். புது பலத்தோடு இன்னும் மக்களுக்கு நற்பணி செய்யட்டும். இன்னும் பெண்களுக்கு அதிகமான திட்டங்களை அவங்க கொண்டு வந்து அதை படுத்தட்டும். தேவைகளை எல்லாம் சந்திங்கப்பா. ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து அப்பா நீர் எங்களோடு பேசுங்க. தொடர்ந்து எங்களோடு பேசுங்கப்பா. ஷாபாலாபாரி காபாலாபாரி பாலாபார ஆவிக்குரிய ரகசியங்களை கற்றுத்தாங்க. ஆவிக்குரிய ரகசியங்களை கற்றுத்தாங்கப்பா. இந்த ஜனத்தை ஆற்றுங்க, தேற்றுங்க அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து உங்க பிரசன்னம் கூட இருக்கட்டும். எல்லா மகிமைக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யார் காண்பின் வாழ்த்துக்கள். உங்கள் யாரும் இந்த தேபல் பெண்களுக்கு இயேசு நாமத்தால் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது சிறிது நேர தியானத்துக்கு நேரத்துக்கு அருமையான வேத பகுதி சங்கீதம் 127. ஹல்லேலூயா. சங்கீதம் 127 நாம் தியானிக்கலாம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஹல்லேலூயா நமக்கு பாதுகாப்பாக இராவிட்டால் நாம் எத்தனை கோடிகள் செலவழித்தும் ஹல்லேலூயா எல்லோருடைய இந்த மனிதனாய் பிறந்த அத்தனை நபர்களுக்கும் பூமியில ஒரு ஏம், ஒரு குறிக்கோள், ஒரு நோக்கம். நான் இப்படி ஆக வேண்டும். சிறு குழந்தைகளை பள்ளியில் படிக்கின்ற குழந்தைகளை நீங்கள் பிரிவுகளாக மாறின பிற்பாடு நீங்கள் என்ன செய்வீங்க என்று கேட்டால் ஒவ்வொரு குழந்தைகளும் தன்னுடைய ஒவ்வொரு ஆசை, நான் டாக்டர் ஆக வேண்டும், இன்ஜினியர் ஆக வேண்டும், பெரிய வீடு கட்ட வேண்டும், பெரிய பிஸ்னஸ் ஆக வேண்டும், இல்லை ஒரு நடிகராக கூட, ஒரு பொலிட்டிஷியனாக கூட, இப்படி ஒவ்வொரு குழந்தைகளும் தனக்கென்று ஒரு ஆசை, நோக்கம், குறிக்கோளை வைத்திருப்பார்கள். அதே போல் ஒவ்வொருவரும் ஹல்லேலூயா இத்தனை வயதுக்குள் ஒரு 40 வயதுக்குள் செட்டில் ஆக வேண்டும், 50 வயதுக்குள்ள செட்டில் ஆகணும், சொந்த வீடு வாங்க வேண்டும், சொந்த வாகனம், 4 வீலர் கண்டிப்பாக வாங்க வேண்டும் என்று இப்படிப்பட்ட நோக்கங்கள், குறிக்கோள் உண்டு. ஹல்லேலூயா. அது தவறு அல்ல, அது தவறு என்று வேதம் சொல்லவில்லை. அநேகர் இந்த வசனத்தை அப்படியாக எடுப்பாங்க. ஆனால் இயேசுவை வீட்டின் தலைவர் என்ற வசனத்தை வைத்துக்கொண்டு அந்த வீட்டில் நடக்கின்ற படிப்பு காரியமாக பிள்ளைங்களுடைய காலேஜில் சீட்டோ, ஸ்கூல் சீட்டோ, இல்லை அந்த பிள்ளைங்களுடைய திருமண காரியங்களோ எதுவும் ஏசப்பாட கேட்காம, ஆண்டவர்கிட்ட விசாரிக்காம அவங்களா தன்னுடைய தானாக முடிவெடுத்து இன்றைக்கு அநேக குடும்பங்களில் திருமண வாழ்க்கைகள் முறிவடைகின்றன. அநேக குடும்பங்களில் கணவனுக்கு எதிராக மனைவி எழும்புறாங்க, மனைவிக்கு எதிராக கணவன் எழும்பி அநேகர் திருமணம் 2 வாரங்களில், 2 நாட்களிலே, 1 வாரங்களில், 1 மாதம், இப்படி நிறைய டிவோர்ஸ், சிறு சிறு காரியங்கள், அத்தனை கோடிகள் செலவழிச்சு இன்னைக்கு மேரேஜ் பண்ணுறாங்க. சாதாரணமாக ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடிலாம் சில லட்சங்களில் திருமணத்தை முடிக்கலாம். ஆனால் இப்பொழுது பல கோடிகள் தேவைப்படுகிறது. பல லட்சங்கள், பல கோடிகள் தான். திருமணத்துக்கு முன்பதாகவே அந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்டு, அதே போல் ஃபோட்டோ ஷூட்டு, ஒவ்வொரு காரியங்களும் அதிகமாக இன்றைக்கு ப்ரிப்பரேஷன் அதிகமாக காணப்படுகிறது. பல ஆயத்தங்கள், பல தண்ணியாக பணத்தை செலவழித்து திருமணத்துக்கு முன்பதெல்லாம் திருமணத்துக்கு முன்பதாக அந்த மணப்பெண்ணு மணவாளனும் சந்திக்கக்கூடாது என்று சொல்லுவாங்க. பேச மாற்றவர்களை அனுமதி கொடுப்பாங்க. அது குறிப்பிட்ட காலகட்டங்கள் அதுவும் வந்து அதுக்கு முன்னதாக அதுவும் கிடையாது. ஆனால் இப்போது முதல்ல பேசுகிறாங்க, பழகுறாங்க, வெளியில் போகிறாங்க, ஒன்றாக இணைந்த கணவன் மணி போல் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு ஆல்பம் என்று, அதுக்கு ஒரு செலவு என்று, ப்ரீ வெட்டிங் ஷூட், பல காரியங்கள் எல்லாவற்றையுமே திட்டமிடுறாங்க. ஆனால் ஜெபித்தார்களா? நம்முடைய தகுதிக்கு இந்த மணமகன், இந்த மணமகள் சரிதானா? ஸ்டேட்டஸ், அவங்க இப்படி அவங்களுடைய செல்வம், அவங்க படிப்பு, அவங்க வீடு வைத்திருக்காங்களா, கார் இருக்கா, சொத்து இருக்கா, இப்படி தான் பார்க்காங்க. தவிர குணநலங்கள், அந்த குடும்பத்தார் மூலமாக தன் மகளுக்கு எந்த ஆபத்து வராது, நல்ல குடும்பம், இந்த குடும்பம் மூலமாக தன் மகனுக்கு எந்த ஆபத்து வராது, நல்ல குடும்பம், நல்ல மகனுக்கு கீழ்ப்படைஞ்சு இருப்பாள் என்று இப்படிப்பட்ட காரியங்களே இன்றைக்கு சிந்தனை செய்கின்ற பெற்றோர்களே மிக மிக குறைவு. இந்த கடைசி காலங்களில், முன்பு ஒரு காலத்தில் மணமகன் வீட்டார் ஆண்கள் பெண்களுக்கு டிமாண்ட் வச்சாங்க. பெண்கள் சமைக்கணும், பெண்கள் நல்ல
குணமாக இருக்க வேண்டும், அழகு இருக்க வேண்டும், படிப்பு இருக்க வேண்டும் என்று. ஆனால் இன்னைக்கு பெண்கள் டிமாண்ட் வைக்கிறாங்க, சொந்த வீடு இருக்க வேண்டும், எந்த இஎம்ஐ கட்டாத, எனக்கு இஎம்ஐயே இல்லாத அப்படி வீடு வேணும், கார் வேணும், நல்ல படிப்பு, நல்ல 1 lakh சம்பளம் கண்டிப்பாக வேணும் என்று இப்படிப்பட்ட இப்போ பெண்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாகிவிட்டது. பல எதிர்பார்ப்புகள். ஆனால் இவை எல்லாமே தேவ சமூகத்தை ஜெபித்து செய்கிறார் என்றால் அதுதான் அவ்வளவு வேஸ்ட் ஆகி விடுகிறது. வேஸ்ட் என்று வேதம் சொல்கிறது. அவங்க அவ்வளோ கோடி கோடியாக போட்டு சொந்த வீடு கட்ட அவ்வளவு எஃபர்ட் பண்ணுறாங்க. அந்த சிட்டியை காக்க, குடும்பத்தை காக்க. இந்த மாதிரியான திருமண காரியங்கள் நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுறது விருதா? அவரே தமக்கு பிரியமான கணித்தரை அளிக்கின்றார். இப்படியாக இன்றைக்கு உலக பிரகாரமாக உலக சிந்தனையோடு கூட ஆவிக்கிரிய குடும்பங்கள் கூட, ஊழியர்கள் கூட, ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள் கூட இன்றைக்கு திருமண வரன் பார்க்கின்ற காரியங்களே, அந்த திருமணத்துக்கு நாள் குறிக்கின்ற நாட்களில் வேதம் சொல்கிறது. எந்த நாளும் ஆண்டு படைச்ச நாள் தான். ஸ்தோத்திரம் பண்ணி அதில் காரியங்களை செய்ய வேண்டும். நாள் பார்க்கிறவன் சபிக்கப்பட்டான், நேரம் பார்க்கிறவன் குறிசொல் ஏதுவானது என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் எல்லா நாட்களையுமே அவருக்குன்று விசேஷித்த நாள் இல்லையா? எல்லா நாளும் விசேஷித்தவைகள். அல்லேலூயா. நாட்டு விசேஷித்து கொள்ளும் கர்த்தருக்கென்று விசேஷித்துகளும் நாட்களை விசேஷித்து கொள்ளாதும் கர்த்தருக்கின்றான். நம்ம நாட்களை அப்படி உலக மனுஷன் போல நம்ம பார்த்தால், அப்படி நீங்கள் பார்த்து செய்தால் நீங்கள் யாருமே ரட்சிக்கப்பட்டவங்க கிடையவே கிடையாது. வேதத்தின் வெளிச்சத்தில் வேதத்தின் அளவுகோல் படி ஸ்கேல் அளந்தால் இன்றைக்கு புதன்கிழமையில தான் எல்லா மற்ற பிரஜாதிகளும் புதன்கிழமையில கல்யாணம் முடிப்பாங்க. நம்ம ஆட்களும் அப்படிதான் கேலண்டரில் பார்த்து அந்த சுப முகூர்த்த நாட்கள் என்று தான் அதுலேயே திருமணத்தை முடிக்கிறாங்க. ஆனால் எத்தனை திருமணங்கள் அந்த முகூர்த்த நாளை செஞ்சு சக்ஸஸ் ஆகியிருக்கு யோசிச்சு பாருங்க. அதுக்கான செலவழிப்பு எல்லாம் வேஸ்ட்டு. அதே போல் இந்த ஆடி மாதத்தில் மற்ற பிரஜை யாருமே கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அதே போல் கிறிஸ்தவர்களுக்கும் நம்முடைய ஆலயங்களில் அந்த கல்யாண நாள் வாசிப்பு இந்த 1 மாதம் இருக்கவே இருக்காது. ஏன்னா ஒரு கல்யாணமும் நடக்காது. இது எல்லாமே நம்ம இன்றைக்கு சபைகளுக்குள்ள உலகம் கலந்து விட்டது. சபைகளுக்குள் பொருளாசை, சபைகளுக்குள் உலகத்தின் அத்தனை நடவடிக்கைகளும் உலகத்தார் பின்பற்ற நாம் உலகத்தால் நான் உலகத்தான் அல்ல போல கர்த்தர் சொன்னாரு. நீங்கள் உலகத்தான் அல்ல, நீங்கள் உலகத்தால் இருந்தால் உலகம் உங்களை ஒரு நாளுமே பயக்காது. நீங்கள் உலகத்திலிருந்து நான் உங்களை பிரித்து எடுத்தனால, என் பிள்ளையா என் சித்தப்படி வாழ்ந்தனால தான் உலகம் உங்களை பயக்கிறது. உண்மையான எதிர்ப்பு பகை யாருக்கு மேலே வரும்னா, ஆண்டுக்காக உண்மையாக வாழ்ந்தாங்கன்னா கண்டிப்பாக எதிர்ப்பு உலகம் பகைக்கும். உலகமே அவங்களுக்கு எத்தனைக்கும், உலகமே அவங்களை வெறுத்து தள்ளும். உலகம் மொத்த குடும்பமும் அவங்கள புறம் பேசுவாங்க, அற்பமாக பேசுவாங்க, அவங்கள ஒதுக்கி வைப்பாங்க. கண்டிப்பாக அவங்கள கர்த்தர் நேசிக்கின்றார். தாவீது போல. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு எனக்கு என் ஞானம், என் பதவி, என்னுடைய தகுதி, நான் எல்லாவற்றையும் செய்வேன் என்று அல்லேலூயா. இன்றைக்கு பல குடும்பங்கள் இன்றைக்கு டிவோர்ஸ், பல குடும்பங்களுக்கு உடைந்து போகிறதுக்கு காரணம் இப்படிப்பட்ட சுயம் அதிகமாக இந்த கடைசி காலங்கள் எல்லா இடங்களையும் எழும்பி விட்டது. நல்ல நேரம், நல்ல நாள் பார்த்து உலகத்தான் அவங்க ஜோஷியம் மட்டும்தான் பார்க்கலாம். அதை தவிர மற்ற எல்லா காரியமும் கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய சம்பிரதாயங்களை நீங்கள் பின்பற்றி பல குடும்பங்கள் உடைந்து போகின்றன. சின்ன சின்ன கசப்பு மணமகள்கள் இன்னைக்கு பெற்றோர்கள் தங்கள் மகள்மார்களை, வாழை பிள்ளைங்களை எத்தனை பேர் இன்றைக்கு திருமண வயது அடைந்ததும் சமையல் செய்ய ஊக்குவிக்காங்க. நிறைய குடும்பங்கள் நிறைய பிரச்சனைகள். என் பிள்ளைக்கு சமைக்க தெரியல, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்று மிக சாதாரணமாக சொல்கிறாங்க. அவங்க திருமண வயதை எட்டினாலும் அந்த பிள்ளைக்கு கிச்சனில் போய் ஒரு டீ போட கூட தெரியாது. இன்றைக்கு நிறைய பிள்ளைங்க அப்போ அவ்வளவு செல்லமாக இன்னைக்கு வளர்க்குறாங்க. உலகம் என்ன கற்றுக் கொடுக்கவில்லை. 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி பெண் குழந்தைகளா வீட்டில் எல்லா வேலைச்சையும் சிறு விதிலே பழக்குவாங்க. நீ அடுத்த வீட்டுக்கு போகிற இந்த வேலை செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி வெளியில் விட மாட்டாங்க. அதிகமாக சிரிக்கக்கூட வாங்கி திறந்து ஒவ்வொரு காரியங்களும் ரெஸ்ட்ரிக்ஷன். வெளியே முன்றும் நினைக்க விட மாட்டாங்க. ஆண்கள் பேசக்கூடாது. வீட்டில் ஆண்கள் தான் ஆண்கள். வெளியில் யாரும் பேச வேண்டும். சொந்தக்காக வந்தால் வாங்கண்டு உள்ள போயிடணும், பேசக்கூடாது. அப்படிப்பட்ட குடும்பங்கள் காணப்பட்டு நம்ம கண்கள் கொண்டாங்க. ஆனால் இன்றைக்கு எல்லோருமே திருமணத்துக்கு முன்னதாக எல்லா காரியங்களும் நடந்து முடிந்துவிடுது. திருமண உறவின் ஒரு புனிதத்தன்மை கெட்டுவிட்டது. இன்னைக்கு குடும்பங்கள் எப்படிப்பட்ட பல காரியங்கள் அவங்க எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க. ஆனால் தெய்வ சித்தத்தை போடவில்லை, தெய்வனை ஜெபிக்கவில்லை.
அவங்களாக தன்னுடைய சுய ஞானம், அவங்க நம்ம ஸ்டேட்டஸ்க்கு நம்ம என்று பார்த்து முடித்து விட்டு ஜெபித்து விட்டு கடைசியில் திருமணத்தை கோயில் வைத்து முடித்து விட்டு பிரச்சனை என்றால் ஊழியக்காண்ட ஓடி வராங்க. ஐயோ பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைண்டு. நீங்கள் முதல்ல ஜெபித்து ஃபாஸ்டிங் வந்து நீங்கள் அதுக்கு காத்து இருந்திருக்கலாம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட பல காரியங்கள் இன்றைக்கு பிசாசன் நிறைய குடும்பங்கள் வஞ்சித்து கொண்டிருக்கின்றான். நாம் தேவனுடைய சித்தப்படி வாழ்ந்து அவருக்கு ஒப்பு கொடுக்காவிட்டால் நீங்கள் எத்தனை முயற்சி எடுத்தாலும் எல்லாமே வேஸ்ட், விருதா என்றால் வேஸ்ட் என்று கர்த்தர் சொல்கின்றார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வீட்டை, நகரத்தை கர்த்தர் பாதுகாக்காவிட்டால் எத்தனை கோடி செலவழிச்சு போலீஸ் போட்டாலும், எத்தனை இன்றைக்கு விபத்துகள் அதிகரித்து ஒவ்வொரு வருஷம், போன வருஷம் இந்த வருஷம் அதிகரித்து தான் வருகிறது. கூடுதே தவிர குறையவே இல்லை. கொலைகள், விபச்சார எண்ணிக்கை, பிள்ளைங்களை கடத்துறது, விபத்து எண்ணிக்கையெல்லாம் வருஷத்துக்கு வருஷம் கூடிக்கொண்டே போகிறது. கவர்மெண்ட் அவங்களால முடிந்த அளவு மிக தீவிரமாக கண்காணிக்கிறாங்க, ஸ்டெப் எடுக்கிறாங்க. இரவு ரோந்து போலீஸ் வருகின்றார்கள். எத்தனையோ காரியங்கள் மிக கடுமையாக ஒரு பக்கம் தண்டனை கொடுக்கிறாங்க. ஆனாலும் குற்றங்கள் குறையவில்லை. அதிக ஒரு குழந்தை இன்றைக்கு வீட்டு முன்னாடி, ஒரு 8 வயது குழந்தை வீட்டு முன்னாடி விளாண்டுட்டுருக்கு. கொஞ்ச நேரத்தை குழந்தை காணும், வீட்டுக்கு வரலன்னு தேடினான். ரோட்டில் நடந்து போன ஒரு ஹிந்திக்காரர் வேலைக்கு அங்கே அந்த தங்கினவர் அந்த 8 வயது குழந்தைய சென்று கற்பழிப்பு செஞ்சு குழந்தை கொன்னுட்டார். எவ்வளோ சோகமாக இருக்கும். அந்த குழந்தை தப்பி விட்டது ஆண்ட கிருபையினால. இப்படி பல காரியங்கள், பல ஆபத்துகள். நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்தை ஆண்ட கர்த்த ஒப்பு கொடுத்து, ஆண்டவரையும் இது உண்மை சித்தமா என்று, அல்லேலூயா, ரட்சிக்கப்பட்டவங்க ஊழியக்காரர்கள் என்று எல்லா காரியங்களையும் ஒரு அளவு நாம் இருக்கும் பொழுது, நாம் தாழ்ந்த நிலையில ஊழியம் வளராத சமயத்துல, நமக்கு ஆசீர்வாதங்கள் அவ்வளோ இல்லாத அந்த சமயத்தில் ஆண்டவர் இன்றைக்கு பல பேர் தேடுவாங்க, முன் வருவாங்க, எல்லாத்தையும் அவன்கிட்ட கேட்டு செய்வாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட லெவல் ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள், பெயர் புகழ் வந்த பிறகு ஆண்டவரா அவர் யார் என்று சொல்லுவாங்க. ஆண்டவரே நீங்கள் இங்கிட்டு விலகிருங்க என்று இப்படிப்பட்ட காரியங்கள் பேசுகின்ற அநேகர் உண்டு. அவங்க என்னதான் எஃபர்ட் போட்டாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஆசீர்வாதத்தை அவங்க பெற முடியாது. இல்லையா? உலக பிரகாரமாக ஒருவன் உலகம் முழுவதுமே ஆதாயப்படுத்தினாலும், உலகமே அவனுக்கு சொந்தமாக இருந்தாலும், நான் உலகத்தில் நான் நினச்சா எந்த நாட்டுக்கு நான் போவேன், எந்த நாட்டில் நான் வாழுவேன், எனக்கு ரைட்ஸ் இருக்குது, எனக்கு தகுதி இருக்குது, என்னால் முடியும் என்று நீங்கள் சொன்னால், உங்கள் ஜீவனை நஷ்டப்படுத்தினா உங்களுக்கு என்ன லாபம் என்று எதுவும் சொல்கிறது. தன் ஜீவனை அவன் காக்கிறதுக்கு விரும்பினால், ரட்சிக்க விரும்பினால், அவன் கண்டிப்பாக அதை இழந்து போன்ற வேதம் சொல்கிறது. ஆனால் என் நிமித்தம் தன் ஜீவனை நீங்கள் இழந்தா, ஆண்டுக்காக அந்த பூமியில் நீங்கள் எல்லாவற்றையும் விட்டா, தகப்பனையோ, தாயோ, மகனையோ, மகளையோ, மருமகனையோ, வீட்டையோ, சகோதரனையோ, சகோதரியோ, நிலங்களையோ எல்லாவற்றையும் உங்கள்கிட்ட தான் அபகரிக்காங்களா, பிடுங்க நினைக்காங்களா, உங்களுக்கு என்று ஒரு பங்கு கொடுக்கல, உங்களை விரட்டுறாங்களா, நீங்கள் எல்லாவற்றையும் இழந்தீங்களா, எல்லாரும் இருந்து யாரும் இல்லை அனாதை போல் இருக்கீங்களா, உங்கள்கிட்ட பணம் இல்லை, வசதியில் உங்களுக்கு ஒன்றுமில்லை என்று உங்கள்கிட்ட வராமல் இருக்கிறாங்களா, உங்கள்கிட்ட பேச, உங்களோட உருவாட, அவங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்கள பங்குகள் அழைக்கலையா, நீங்கள் கலங்காதிருங்கள். அப்படிப்பட்ட உங்களை தான் கட்ட நேசிக்கின்றார். எனக்கு எல்லாருக்கும் நான் எல்லார்ட்டையும் போகிறேன், எல்லா ஃபங்க்ஷன்லையும் நான் கலந்து கொள்கிறேன், எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு வராங்க போகிறாங்க, நான் சந்தோஷமாக இந்த பூமியில் இருக்கேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறையா, எனக்கு ரிலேட்டிவ்ஸ் நிறைய என்று நீங்கள் சொல்கிறீங்களா? அல்லேலூயா. எல்லாம் ஒரு நாள் மாறும், பணம் ஒரு நாள் மாறும், சூழ்நிலை மாறும், காண்கின்ற எல்லாம் மாறும். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் மாறாதவர். அல்லேலூயா. எல்லாமே இருந்து இயேசு இல்லை என்றால் அந்த வாழ்க்கை வேஸ்ட், வெறுமை, ஜீரோ தான். அல்லேலூயா. எதுவுமே இல்லை, இயேசு மாத்திரம்தான் அந்த வாழ்க்கை 100%. அல்லேலூயா. பெர்ஃபெக்ட். அல்லேலூயா. நம்ம என்னதான் எஃபெக்ட் படாலும், என்ன முயற்சித்தாலும், என்ன பிரயாசப்படாலும், அந்த பிரயாசத்தின் மத்தியில் கர்த்தர் இருந்தால்தான் அந்த பிரயாசத்துக்கு ஒரு மதிப்பு. வேலைக்கு செல்லுங்க, இன்டர்வியூ போறீங்க, ஒவ்வொரு இன்டர்வியூ நீங்கள் ஜெபிங்க, ஒவ்வொரு எக்ஸாம்ஸும் ஜெபிங்க. கர்த்தர் இதை வாக்கிய பண்ணார். அல்லேலூயா. கர்த்தருக்கு காரியத்தை கர்த்தருக்கு நீங்கள் காத்துங்க, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணார். உங்கள் சுய புத்தியின் மேல் சாராமல் உங்களுடைய எல்லா காரியங்களையும், உங்கள் எல்லா சிந்தைகளையும், உங்கள் முழு பலத்தையும் அவர் மேல் நம்பிக்கை இருங்க. உங்கள் மைண்டில், சுய புத்தியில், சுய முயற்சியில் செய்யாமல், அல்லேலூயா,
கர்த்தரையே சார்ந்து கர்த்தரையே தன் தேவனாக நம்பிக்கை கொண்ட மனுஷன் வாய்க்கான். அவன் தண்ணீரண்டில் நாட்டப்பட்ட மரத்தை போல எப்பொழுதும் காணி கொடுப்பான். அவனுடைய வேர் கீழே பரவி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பூமியில் அவங்க பலத்தின் மேல் பலம் அடைவார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில மகிமை மேல் மகிமையார்கள். கர்த்தர் உலக பிரகாரமாக ஆசீர்வதிப்பார். முயலுக்கு ஆமைக்கும் வச்ச அந்த போட்டியில ஆமை தான் தோக்க போன்னு சொல்லி முயல் பெருமையில நம்ம தான் முடியும், நமக்கு தான் திறமை இருக்கு, நம்ம தான் ஃபாஸ்டா ஓடுமே, இந்த ஆமைக்கு முடியாது என்று முயல் பாதி தூரம் கடந்து என்ன பண்ணினது, சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம், அது வர்றதுக்குள்ள எப்படி நம்ம ரெஸ்ட் ஒரு தூக்க முடியல என்று அசால்ட்டா இருந்தது. நம்ம தான் முடியும், நம்ம தான் ஜெயிக்க போறோம் என்று நிர்விசாரமாக தூங்கிட்டு. ஆனா முயல் கடைசியாக ஆமை ஜெயித்து விட்டது. நம்ம ஆமை மாதிரி கொஞ்சம் 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 கொஞ்சமா நம்முடைய ஜெபிச்சு 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 மற்றவங்க மாதிரி சர்றன்னு உயராம ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறினாலும் நம்ம கூட கரெக்டாக இருந்தால் அந்த காரியத்தை சக்சஸ் பண்ண வைப்பார். ஹல்லேலூயா. கடைசி ஜெயம் நமக்கு. ஹல்லேலூயா. ஆனால் அவன் முயலை போல இருந்து என் பணத்தால நான் அந்த வேலையை வாங்குவேன், நான் இத்தனை லட்சம் கொடுப்பேன், இன்றைக்கு வேலை வாய்ப்புலையும் கல்வியிலையும் மொத்தத்திலையும் அரசுகளையும் எல்லா இடங்களையும் இன்னைக்கு வேலை வாய்ப்புகளுக்கு லஞ்சங்கள் வாங்கப்படுகிறது. அது ஒவ்வொரு வேலையை பொறுத்து அதோடைய அளவு ஃபிக்ஸ் பண்ணப்படுகிறது. போலீஸ்ல சேர, வக்கீலாக, ஒவ்வொரு காரியம், டாக்டர்ஸ்க்கு சீட் கிடைக்க ஒவ்வொரு இடத்துலையும் இன்றைக்கு நிறைய தகுதியில பிள்ளைங்க, வாலிபர்கள், அத்தனை தகுதியில பிள்ளைங்க நம்ம தேசம் அவ்வளோ இருக்கிறாங்க. ஆனால் பணம் இல்லை என்கிற ஒரே காரணத்தால் எத்தனையோ பிள்ளைங்களுடைய திறமைகள் மறைக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு அந்த பிள்ளைங்களாம் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காமல் ஏதோ ஒரு சம்மந்தம் இல்லாமல் கூலி வேலையை பார்த்துட்டு விவசாயம் பண்ணிட்டு அவங்க ஏதோ ஒரு வாழ்க்கையில ஒதுக்கப்பட்டு வாழ்றாங்க. எத்தனையோ திறமையுள்ள பிள்ளைங்க. ஹல்லேலூயா. சிறு வயதிலேயே பல சாதனைகள் செய்த பிள்ளைங்க. ஹல்லேலூயா. சமீபத்தில் நான் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் படித்தேன். குற்றாலிசன் ஒரு சிறு பையன் சிறு வயதிலே உலக சாதனை படுத்தவன் நீச்சலில். ஆனால் அந்த பையனுக்கு திரும்ப நிறைய போட்டிகளை பங்கு பெற பணம் தேவைப்படுது, ஸ்பான்சர் தேவைப்படுது. அதுக்கான உதவி நம் நாட்டு அரசாங்கம் செய்ய மறுத்தது, கைவிட்டது. அவங்க ஒரு காலத்தை தூக்கி கொண்டாடினவங்களாம் கைவிட்டு அந்த பையன் சம்பந்தமே இல்லாமல் முற்றிலுமாக அதை விட்டு விலகி அவனுடைய வாழ்க்கையை பார்க்க ஆரம்பித்த. இன்றைக்கு அவன் நன்கு படித்து அமெரிக்காவில் பணிபுரிகின்றான். நம் தேசம் இப்படிப்பட்ட திறமையில்லை இழக்கின்றது. என்றால் பணம் வைத்துதான் இன்றைக்கு திறமை ரெண்டாவது தான். திறமை மதிப்பே இல்லை. பணத்திற்கு தான் மதிப்பு. பணம் இருந்தால் ஃபெயிலான பிள்ளைங்க கூட பாஸ் என்று போடுறாங்க. சரியான மருத்துவத்துறையில் அப்படிப்பட்ட காரியங்கள் அடைக்கின்றன. இப்படிப்பட்ட காரியங்கள் போலிகள் எல்லா இடத்துலையும் இன்றைக்கு நிறையவே போலி கிளினிக் வச்சு நடத்துகிறாங்க, போலி டாக்டர்ஸ் உருவாகிட்டாங்க. எல்லா இடங்களையுமே தகுதியேற்ற பணமுள்ள இப்படிப்பட்ட நபர்கள் இன்னைக்கு உருவாகிட்டாங்க. எல்லாமே விருதா வேஸ்ட்னுக்கு வேதம் சொல்கிறது. கர்த்தர் யாருக்கு தமக்கு பிரியமான பிள்ளைங்களுக்கு நித்திரை அளிக்கின்றார். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவு தூக்க மறைவில்லை. இன்றைக்கு அநேகர் பிரச்சனை இன்றைக்கு சமுதாயத்தில் காணப்படுகின்ற பூமியிலே மொத்தமாக எல்லா தேசங்களையும் எல்லா நாடுகளையும் காணப்படுகின்ற ஒரு மெயினான பிரச்சனை இன்றைக்கு பிசாசான கடைசி காலங்களில் யூஸ் பண்ற ஒரு ஆயுதம் மனப்பிரச்சனைகள், டிப்ரெஷன். எல்லா இடங்களையும் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு பாடபாரம், வேலைக்கு செல்வங்களுக்கு வேலை பாரம், குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு குடும்ப சுமைகள், குடும்ப பாரம், குடும்பத்தில் உள்ள உறவுகளால் துன்புறுத்தப்படுகின்ற பாரங்கள், எல்லா இடத்துலையும் இப்படிப்பட்ட மன அழுத்தங்கள், ஸ்ட்ரெஸ், இந்த வார்த்தை அதிகமாக உபயோகிக்கப்படுகிறது. எங்கு பலம் கவுன்சிலிங் சென்டர்ஸ் நிறைய இன்றைக்கு உருவாகிவிட்டது. எவ்வளவு காசு கொடுத்தாலும் அந்த மன அழுத்தத்தை போக்க, மன பாரத்தை போக்க ஜனங்கள் அங்குங்கு பரிதவிக்கிறாங்க, அங்குங்கு ஓடுறாங்க. இப்படிப்பட்ட இந்த இடத்துல ஹல்லேலூயா ஆண்டரை ஏற்றுக்கொண்ட நம்ம நேசிக்கின்ற ஊழியம் செய்கின்ற பிள்ளைங்கள் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஆறுதலாக பேச வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகம் ஒரு ஆறுதலை தேடிக்கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கடைசி காலங்களில் ஒரு பக்கம் ஊழியர்கள் எழும்பி விசுவாசமா இன்னைக்கு பேசுவாங்க. நீங்க வார்த்தையில கன்ஃபஸ் பண்ணுங்க, நீங்க என்னவாக மாற வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அதை வாயில வார்த்தை அறிக்கைப்பட கிடைக்கும் என்று ஒரு பக்கம் நிறைய பேசுறாங்க. ஆனால் அதை ஒரு பக்கம் தூஷிக்கிறாங்க, புறம் பேசுறாங்க. இப்படிப்பட்ட காரியம் வாய்ப்பில் கிடையாது என்று. அதனால ஒவ்வொரு நாள் நான் ஆண்டோட நான் ஜெபித்த ஆண்டவரே என்று இப்படிப்பட்ட காரியங்கள்
அழைக்கிறது, ஆண்டவரே எனக்கு பணம் வேண்டும், நான் ஜெபித்தால் கிடைக்கும் என்கிற காலகட்டம் போய் நம்ம அதை வார்த்தையில் அறிக்கையிடுவோம். நாம் எப்படி மாற வேண்டும், எத்தனை கோடி பணம் வேண்டும், இவ்வளவு வேண்டும் என்று அவங்க வார்த்தை அறிக்கையிடுறாங்க, கிடைக்கும் சொல்றாங்க. ஆண்டவர் இது எப்படி என்று கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், கடைசி காலங்களில் அந்த வசனம் எனக்கு சொன்னாரு, மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. பூமியில நடக்கின்ற காரியங்களை பார்த்து மனுஷனுடைய இருதயம் கரைந்து போகுமா. அப்படிப்பட்ட கொடிய காரியங்கள். நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்தேன், சீனாவில் பயங்கரமான புயல் என்றால் நம்ம இதுவரை பார்த்த புயல் எல்லாம் வீடுகளுக்கு மேல மேற்கூரைகள், அந்த தகரங்களை, அந்த பேரிகார்டை கூட நகட்டி போட நம்ம பார்த்துருக்கின்றோம். ஆனால் ஒரு மனுஷிய ரோட்டை போக முடியல, அவங்கள தள்ளிட்டு போகுது, தள்ளி 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 விடுது. நடக்க யாராலையுமே நடக்க முடியவில்லை. ஒரு வண்டி, ஒரு கார் எதுவுமே இருக்க முடியலை. எல்லாவற்றையுமே அந்த காற்று தள்ளி கொண்டு, அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூறாவளி, பயங்கரமான ஒரு பக்கம் அமெரிக்காவில் மழை வெள்ளம், ரஷ்யாவில் வெள்ளம், இதுவரை காணாதளுக்கு பயங்கரமான சேதங்கள், அநேகர் மறிக்கின்றார்கள், அநேக இடங்கள் இப்படிப்பட்ட அழிவுகள். இதை பார்த்து எல்லோருடைய மனதிலும் நம்பிக்கை இன்றைக்கு இல்லை. நாளை என்ன நடக்கும், பூமி என்ன நடக்கும் என்று அப்படிப்பட்ட இந்த நேரத்திலே அந்த பிள்ளைங்களை திடப்படுத்த, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க நான் இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை கடைசி நாட்களை எழுப்பியுள்ளேன். ஹல்லேலூயா. அவங்க பேசும்போது ஜனங்களுடைய இருதயம் திடப்படுகிறது. நம்ம வாழ்வோம், நமக்கு எது நடக்காது என்று அந்த விசுவாச வார்த்தைகளை பேச பேச பேசதான் நமக்கு பலம். ஹல்லேலூயா. வெறும் ஹல்லேலூயா நம்ம ஜெபிக்கின்றோம். இன்றைக்கு எத்தனை ஜெபிக்கிற பிள்ளைங்களை விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாங்கன்றா இன்றைக்கு அநேகர் கிடையாது. ஜெபிக்கிறாங்க, கடமைக்கு ஜெபிக்கிறாங்க, ஆனா விசுவாசம்ல ஜெபம்தான் பிணியாளி ரட்சிக்கும். கர்த்தர் எனக்கு செய்வார், என் ஜெபத்தை கேட்கின்றார், என் நிலைமை மாறும் என்று அநேகர் இன்றைக்கு அநேக விசுவாசிகள் தான் யார், தான் பெற்ற அபிஷேகத்தின் வல்லமை என்ன, வலிமை என்ன, அந்த அபிஷேகத்தின் மேன்மை என்பதை மறந்து இன்றைக்கு ஜெபிக்கிறாங்க. ஒவ்வொரு கூட்டத்துக்கு ஓடுறாங்க, ஒவ்வொரு ஊழியக்காரங்க பார்க்குறாங்க. ஆண்டு கடைசி காலத்து சொன்னாரு, எல்லோருமே ராஜரிக ஆசார்கள், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரிக ஆசாரிய கூட்டம். ஹல்லேலூயா. ஒவ்வொருக்கும் மாம்சமா எல்லாருமே ஆவி ஊற்றிட்டார். அல்ல போதகர்கள், ஊழியர்கள், விசுவாசிகள் என்று வேறுபாடு கிடையவே கிடையாது. ஆனால் அதை மறந்து அதை அறியாம ஊழியக்காரங்க என்ற ஒரு கூட்டம் தனி ஜெபத்துல பங்குகிறாம, தனி ஜெபத்தை இருந்து தேவனுடைய வல்லமை சாராம, தேவனுடைய மகிமை வாங்காம, தேவ வளத்தை சாராம, பிரச்சனை பிள்ளைக்கு பிரச்சனை, கல்யாணம் முடிக்க, வீடு கட்டல, கல்யாணம், இந்த மாதிரியான உலக காரியங்களே சார்ந்து தேவ கிருபையை சாராமல் அவங்க வாழ்க்கையில காரியங்கள் செய்யும்போது அது எல்லாமே வேஸ்ட் என்று வேதம் சொல்கிறது. காலையிலே எழுந்து வேகமா வேலைக்கு போற லேடிஸ்லாம் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து இரவு 10 மணி படுப்பாங்க. 4 மணிக்கு எழுந்து வேகமாக ஜெபிக்காம எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த நாள் தொடங்கி வேகமா வீட்டு வேலைகள் செய்து, காலை மத்தியானம் சாப்பாடு செய்து, பாத்திரங்களுக்கு துணி துவைச்சு, பிள்ளைங்களுக்கு அனுப்பி, ஹஸ்பண்ட்க்கு அனுப்பிட்டு வேலைக்கு போறாங்க. போயிட்டு திருப்பி இரவு கேட்டா எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லை. ஆண்டவர் வாழ்க்கை கொடுத்தது அவருக்காக துதிக்க. நம்ம படைக்கப்பட நோக்கமே இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்பட்டவர்கள் என்று துதியை சொல்லி வர நான் ஏற்பட்டேன். ஹல்லேலூயா. ஆனால் அதை உணராம அறியாம இன்றைக்கு நம்ம இந்த பூமியில வாழ்றோம். இன்றைக்கு உண்போம், இன்றைக்கு கொடுப்போம், நாளைக்கு சாவும் என்று உண்ண ஒடுக்க வாழ இப்படிப்பட்ட சிந்தை பூமியில் உள்ள காரியங்கள்ல மேலான காரியங்கள் நாடுகின்ற வேதம் சொல்கிறது. ஆனால் பிசாசன் இன்றைக்கு பூமிக்குரிய காரியங்களை பூமியில சுத்த சேர்க்கணும், பூமியில வீடு வாங்கணும், பூமியில பதவி, இப்படியே சிந்தையை கொடுத்து இன்றைக்கு உலக சிந்தையை கொடுத்து ஆவிக்கு சந்தை, ஆவிக்கு கண்களை பிசாசனை கூடாக்கி வைத்திருக்கின்றான். இதை கேட்கிற ஜனமே, நீங்கள் மணந்திரும்புங்கள். ஹல்லேலூயா. ஆண்டுடைய வருகைக்கான வேலை வந்துவிட்டது. கர்த்தர் தமக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு நித்திரை கொடுக்கின்றான். எவ்வளவு வேலை பார்த்தாலும், எவ்வளவு உழைச்சாலும் சிலருக்கு இரவு நேரங்களில் தூக்கம் வருவதே இல்லை. கர்த்தர் தமக்கு பிரியமானுக்கு நித்திரை அளிக்கிறார். ஒரு மொழிபெயர்ப்பு இப்படியாக சொல்லப்பட்டுள்ளது, கர்த்தர் தமக்கு பிரியமானுக்கு நித்திரையிலும் அளிக்கின்றார். நம்ம தூங்கினாலும் இதை இஸ்ரவேலை காக்கின்றவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. உறங்காம தூங்காம இருந்து நமக்கு தேவையான காரியங்களை நம்ம தூங்கினால் அவர் செய்கின்றார். ஹல்லேலூயா.
நாம் செய்கின்ற முயற்சியிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். அவன் போகிற இடங்கள்லாம் கூட இருந்தார். கர்த்தர் யோசிப்பை ஆசீர்வதித்தார். அவன் எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். கூட அவர் கர்த்தர் தேடினார். ஈசாக்கு ஆசீர்வதித்தார். பஞ்சத்திலையும் அவனுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஏன்னா அவங்க கூடலாம் கர்த்தர் இருந்தார். அவங்க ஜெபித்து செய்தார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பிஸ்னஸ் பண்றவங்க, எத்தனை வேலை பார்க்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் இன்னைக்கு ஜெபம் என்பது வியாபாரமாகிவிட்டது. நமக்கு ஜெபிக்க முடியலையா, ஃபோன் பண்ணா இன்னைக்கு ஜெபிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அநேக ஃபோன்கள் எங்களுக்கு வரும்பொழுது இப்படிதான். ஹல்லேலூயா. பிரச்சனை என்ன ஜெபிப்பாங்க. அந்த காலத்துல ஆரம்பிச்சு தான் திருப்பி எங்களையும் தட மாட்டாங்க, அதுக்கு ஆண்டையும் தட மாட்டாங்க, அப்படி மறந்துடுவாங்க. வருஷங்கள் மாதங்கள் ஆகும். திருப்பி அடுத்த ஒரு பிரச்சனைனா திருப்பி ஃபோன் பண்ணுவாங்க. திருப்பி நீங்க ஜெபிச்சிங்களே, என்னாச்சு அந்த காரியம், அது அன்னைக்கு நடந்துட்டு என்று சாதாரண சொல்வார்கள். இப்படிதான் இன்றைக்கு உணரற்ற ஜனங்கள், ஒரு நன்றி அறிவில்லாத ஜனங்கள் இன்றைக்கு அதிகம் பெரியவிட்டார்கள். ஜெப தேவையா, யாரோ ஒருத்தவங்க ஜெபித்தா போதும் என்ற ஒரு உணர்வு இன்னைக்கு கொண்டாடுகிறது. தான் ஜெபிக்கணும், தான் ஜெபித்து மகிமை வாங்கட்டும், நாம் தான் இந்த தேசத்தை, இந்த உலகத்தை அபிஷேகத்தினால் ஆள வேண்டும். நம்முடைய விசுவாச உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயம். ஹல்லேலூயா. நாம் ஆளுகை செய்ய வேண்டும். கர்த்தர் நம்மை அதுக்கென்று அபிஷேகித்தார். ஆதாமில் அந்த உரிமை மீட்டெடுக்க தான் நமக்கு கர்த்தர் நம்மை வந்து மறுத்து உயிரோடு கூட எழுந்தார். ஹல்லேலூயா. என்ற அந்த எண்ணங்கள் இன்றைக்கு குறைந்து போனது. கர்த்தர் உங்களை ஒவ்வொரு பார்த்து பேசினார். ஹல்லேலூயா. இந்த பூமியை ஆளுகை செய்ய, இந்த பூமியில உள்ள பிசாசுகளை துரத்த, இந்த பூமியில தேவனுடைய ராஜ்யத்தை உங்களை கொண்டு ஸ்தாபிக்க கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ண என்பதை மறந்து போகாதிருங்கள். ஹல்லேலூயா. அதை மறந்து இன்றைக்கு உலக காரியத்துக்கு நீங்க ஓடிக்கொண்டிருந்தால் உங்களுடைய முயற்சி எல்லாமே ஒரு நாள் வேஸ்டாக போகும். நீங்கள் திரும்பி பார்த்தா உங்க வாழ்க்கையில எல்லாம் வேஸ்ட் ஒரு காலம் வரும். எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொன்னான். ஹல்லேலூயா. அவனுடைய இருதயத்துல அவன் அதிகமாக இந்த பூமியில நல்ல செல்வமா வாழ்ந்த ஒரு ராஜா சாலமோன் ராஜா தான் எழுதி அந்த நீதிமொழிகள் பிரசங்கி எழுதினான். ஹல்லேலூயா. அவன் சொல்றான், நான் எத்தனையோ தலைமுறை வேலைக்காக என் வீட்டை பிறந்தாங்க, என் கண் கண்டதெல்லாம், என் இச்சதெல்லாம் நான் வாங்கினேன், நான் சாப்பிட்டேன், புஸ்தேன், உடுத்தேன், என்ன போல் யாரும் உடுத்துக்கலாம் ஆண்டதே சொல்லிட்டார். சாலமோன் கூட இந்த பூக்கள் மேலே எடுக்கலாம், அவ்வளோ உடுத்தான், அதை விட நான் பூக்களை நான் உடுத்திக்கான்னு சொன்னாரு. ஸோ ஆண்டவரே சொல்ற அளவுக்கு சாலமோன் வாழ்ந்தான். அவ்வளவு ஒரு நாளைக்கு அவனுடைய வேலைக்கு சாப்பாடு 666 படி, அவ்வளோ ஆடுகள், அத்தனை கிலோ ஆடுகள் ஒவ்வொரு நாளும் வெட்டப்படுது. ஒவ்வொரு நாளும் அவ்வளவு சாப்பாடு, அவ்வளவு செல்வ சீமானை வாழ்ந்தான், எல்லாரையும் வாழ வைத்தான். அப்படிப்பட்ட சாலமோன் சொல்றான், மாகி மாகி என்று சொல்றான். இந்த இடத்துல அவன் அன்பு, இந்த கடைசியில சாலமோன் அந்நிய மார்க்கத்து ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணி அந்நிய ஜாதி பெண்களை மணந்து அவன் அந்நிய கிரிகளை உள்ள கொண்டு கடைசி விழுந்து போனான். அவன் பலவத்து செல்லவில்லை. அவனுடைய பேர் விசுவாச பட்டியல் இல்லை. அவன் விழுந்து போனான். தாவீதோட மகன்கிற அந்த உரிமை கடைசியில் அவன் இல்லை. அல்லேலூயா. அவன் அவனுடைய உள்ளத்துல இந்த உலகத்தின் எண்ணங்கள், இச்சைகள், உலகத்தை அனுபவிக்கணும் என்ற சிந்தை இருந்த தவிர ஆண்டவரை நேசிக்கணும், ஆண்டவருக்காக வாழணும், அவன் முதல்ல அப்படி இருந்தான். ஆனால் பணம் வர, ஐஸ்வர்யம் வர, ஆசீர்வாதம் வர 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 அவன் ஐஸ்வர்யம் விற்றால் உங்க கண்ணை உங்க மனதில் வைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் சம்பாதிக்க வேணும், அவர் கொடுத்தாரு. அவர் தான் மெய்யானவர், அவர் தான் நிலையானவர், அவருடைய ராஜ்யம் மாறாது என்ற அந்த எண்ணம் இல்லாமல் அவன் சிந்தையில இயேசு இல்லை, அவர் அன்பு இல்லாதனாலதான் உலகத்தை பார்த்து மாயை என்று அவன் சொன்னான், விருதா, வேஸ்ட் என்று. அப்படிப்பட்ட ஒரு விரக்தி நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. நாம் அப்படி இராதபாரு ஆண்டோர் இந்த அழிந்து போயிட்டு இந்த உலகப்பலால் நம்ம நண்பர்கள் சம்பாதிக்கணும், நிறைய ஆத்மக்களுக்கு நம்ம பணத்தை செலவிட வேணும், ஊழியங்களுக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. கஷ்டப்பட்ட ஊழியர்களுக்கு கொடுக்கணும், கஷ்டப்பட சபையில கொடுக்கணும். நம்மால் முடிந்த அளவு நமக்கு வருகின்ற வருமானத்தை, நமக்கு தேவைக்கு மிஞ்சி வருகின்ற அந்த வருமானத்தை சேர்த்து வச்சு கருப்பு பணம் வைக்காம இன்றைக்கு அநேக அரசியலுக்கு இப்படி செய்யறாங்க. அளவுக்கு அதிகமா சொத்து சேர்க்காங்க. கருப்பு பணமா எங்கேயோ பதுக்கப்பட்டு கடைசியில் அது யாருக்கு தெரியாம எரிக்கப்படுகிறது, எங்கேயோ வீசப்படுகிறது, குப்பை போல கொட்டப்படுகிறது. அது சாபமாகி கடைசி நாள் வந்து ஞாயிற்றுக்கு நாள சொல்லும், இந்த பணத்துல எவ்வளவு செஞ்சிருக்காங்க, எத்தனையோ அநாத பிள்ளைங்களை கூட செஞ்சிருக்கலாம், எத்தனையோ பிள்ளைங்களை படிக்க வைத்துக்கலாம், எத்தனையோ பிள்ளைங்களுக்கு இன்றைக்கு பணம் இல்லாமல் அவங்க விளையாட்டுத்துறையிலையும் படிப்புலையும் அவங்க சிறந்து விளங்க முடியாம தத்தளிக்கலாம். எத்தனையோ கிராமங்கள் இன்னைக்கு அடிப்படை வசதி இல்லாமல் இன்றைக்கு இருக்கின்றன முன்னீர்ல. இப்படி எத்தனையோ காரியங்களை செய்யலாம். அந்த பணத்தை வைத்து அதை வேஸ்ட் பண்ணாம ஹல்லேலூயா அதை நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது அவங்கெல்லாம் நீங்க பலவரச்சு வரும்போது
ஹல்லேலூயா. உங்கள் மூலமாக பயன் பெற்றவங்க அவங்களுக்கு நண்பர்களாக, உங்களுக்கு உற்றார்களாக ஒரு நாள் வருவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த ஐஸ்வர்யம் ஹல்லேலூயா நமக்காக அல்ல, அவருக்காக. ஹல்லேலூயா. ஏழைகளுக்கு தாங்க, ஏழைகளுக்கு செய்ய கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இது பிள்ளைகள் கர்த்தால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்துங்கனே அவரால் கிடைக்கும் பலன். ஹல்லேலூயா. அவர் கொடுக்கின்ற அந்த பலனை அவருக்காக வளர்க்க ஆண்டவர் ஒருவனை தெரிந்து கொண்டு ஒருத்தையும் தெரிந்து கொண்டாராம். ஒரு பக்தியில் சந்ததியை பெற்றெடுக்க, அந்த பிள்ளைகளை தனக்கென்று வளர்க்க, தனக்கென்று வாழ. இன்றைக்கு பிள்ளைங்க மேக்சிமம் ஃபர்ஸ்ட் டெலிவரினோட எல்லோருக்கும் ஒரு பயம் இருக்கும். ஆண்டவருக்குன்ற அந்த பிள்ளைங்க ஒப்பு கொடுப்பாங்க. மொத குழந்தை பிறக்க பொழுது, அடுத்தடுத்த குழந்தைங்க வரும்பொழுது, திரும்ப அந்த குழந்தைங்க வளரும்போது அவங்க பெற்றோர் தான் செய்த பொருத்தனையை, நான் அந்த பிள்ளையை ஊழியத்துக்கு வளர விடுவேன் அந்த பொருத்தனையை மறந்து போயிடுவாங்க. அவங்களுக்கு அந்த பிள்ளை மேலே ஆசை வந்துடும். ஹல்லேலூயா. அந்த பிள்ளைங்களை நல்லா டாக்டராக, இன்ஜினியராக, நல்ல சொசைட்டியில் அப்படிப்பட்ட நல்ல ஆளாக வளர்த்து அவங்க வேலையை போய் சம்பாதிச்சு தன்னை காப்பாற்ற வேண்டும் என்ற அப்படிப்பட்ட எண்ணங்கள் அவங்களுக்கு ஆண்டுக்காக வாழ வேண்டும், ஆண்டுக்காக உழைக்க வேண்டும் என்ற அந்த எண்ணமே இன்றைக்கு நிறைய பேருக்கு இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் கொடுக்குற சுதந்திரம் தான், அவர் உங்களுக்கு கொடுத்த சுதந்திரம், அவரால் கிடைக்கின்ற பலனை. ஹல்லேலூயா. எல்லா பிள்ளைங்களையுமே ஒரே மாதிரி நேசிக்கணும். ஒரு பிள்ளையை வெறுத்து ஒரு பிள்ளை நேசிக்கக்கூடாது. ஒரு பிள்ளைக்கு திறமை ஒரு பிள்ளைக்கு திறமை இருக்கக்கூடாது. நீங்கள் திருமணமான பிள்ளைங்களை உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அவங்கவுங்களுக்கு ஒரு இஷ்டம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு டிசிஷன் இருக்கும். ஹல்லேலூயா. திருமணம் ஆன பிற்பாடு கணவன் மனையும் சொன்ன மாதிரி ஒரே மாம்சமாயிடுறாங்க. கிறிஸ்துவும் நம்ம எப்படி இருக்கோம் இன்றைக்கு விசுவாசிகளும் அதே போல். ஹல்லேலூயா. அவங்க ஒரே மாம்சம், அதில் அவங்கள நேசிக்கணும், கனப்பட்டணுமானால் அவங்களுக்கு வாழ்க்கையை தலையிட உரிமை இல்லை. இன்றைக்கு அநேக குடும்பங்களுடைய ஒரு காரணம், மணமகன் அந்த கணவன் அவங்க அம்மா அப்பா பச்சைக்கட்டு மனைவி இருக்குது, மனைவி அவங்க அம்மா அப்பா பச்சைக்கட்டு குடும்பத்தில் பிரச்சனை பண்ணுறது, இப்படிப்பட்ட பல காரணம் அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் இப்படிப்பட்ட அந்த 2ஆம் நபர் மூலமாக பிரச்சனைகள் காணப்படுகிறது. திருமணம் முடிந்த பிற்பாடு அவங்க நேசிக்கணும், அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கலாம். ஆனால் நீ இப்படி தான் வாழ வேண்டும் என்று, இப்படி செய்யணும் என்று அதில் தலையிட எந்த பெற்றோருக்கும் உரிமை கிடையாது. கணவன் மனைவி தான் ஒரு மாதம் அவங்க குடும்பம். இன்றைக்கு பல குடும்பங்கள் இப்படியோட பிரச்சனை காணப்படுகிறது. கர்த்தர் கொடுத்த சுதந்திரம் கர்த்தருக்குன்னு வளர்க்க வேண்டும். அந்த குழந்தை திருமணம் ஆகிட்டு அந்த குழந்தை ஒரு சந்ததியோட தலைவர், ஒரு ஜாதியோட தலைவராக பார்க்க வேண்டும். அவங்களுக்கு தனி டிசிஷன், தனியாக அவங்களை ஒதுக்கிட வேண்டும். அவங்களுக்கு அவ ஜெபிக்கலாம், அவங்களை தாங்கலாம், ஆலோசனை கொடுக்கலாம். ஆனால் எல்லா விஷயத்தையும் தலையிட உரிமை இல்லை. இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய கிடக்கலாம். நிறைய பெற்றோர் நிமித்தமாகவே நிறைய குடும்பங்கள் உடைக்கப்படுகிறது. மிக முக்கிய காரணம் பெற்றோர்கள். கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தை ஹல்லேலூயா கர்த்தருக்காக பயன்படுத்த வேண்டும். ஜெபிக்க வேண்டும், அந்த பிள்ளைங்களை ஜெபத்தில் வளர்க்க வேண்டும், சண்டே கிளாஸ்க்கு அனுப்ப வேண்டும், யூத் மீட்டிங் அனுப்ப வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்கு பயப்பட பயத்தை சிறு வயதிலே சாமுவேல் கற்றுக் கொடுத்து வளர்க்க வேண்டும். அண்ணால் ஒரு சிறந்த தயாக்க இருந்தால் அவங்க பொட்டனை பண்ணாங்க, அதை மாதிரி கொண்டு விட்டாங்க. கர்த்தருக்கு திரும்ப அவனுக்கு 5 பிள்ளைகளை திரும்ப கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. செய்த பொருத்தனை நிறைவேற்றுங்கள். வாழ வைத்தும் குமாரர் பலான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கின்றார்கள். அவைகளால் தன் அம்பராத்தனை நிறைவேற்ற மனுஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலே தங்கள் சத்தத்தோடு கூட பேசுவார்கள். ஹல்லேலூயா. அந்த யங் பீப்புள், ஹல்லேலூயா, யங் ஸ்டேஜில் உள்ளவங்க, அந்த டீனேஜ் பிள்ளைங்க கர்த்தருக்கு பயந்து அடி வாழும் போது ஒரு மிகப்பெரிய வீரன் கையில் உள்ள அம்பை போல இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு அம்புல இருக்கிறவர்கள் பிசாசோட பாளையத்தில், சத்துக்கள் பாளையத்தில் பயங்கரத்தை உண்டு பண்ண வேண்டிய யோசுவாக்களும் தெபரால்களும் இன்றைக்கு இன்டர்நெட்லேயும் செல்ஃபோனில் அடிமைப்பட்டு அவங்க பெற்றோரே தன் பெற்ற அபிஷேகத்தின் மேன்மை உணராம, பிள்ளைங்களையும் அதை அபிஷேகத்தை உணர வைக்காம, உலகப்புறம் படிப்பு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், ஸ்விம்மிங், டான்ஸ் என்று, யோகா என்று அவங்கள டியூஷன் படிக்க வைத்து அவங்கள ஜெபத்திலே வளர்க்காம இன்றைக்கு அநேக பிள்ளைங்க வாலிபுரத்தை வரும்பொழுது தேவ பயம் இல்லாம உலக சிநேகம், உலக சிற்றின்பங்கள்ல ஈஸியாக அடிமைப்படுறாங்க. ஆண்டு கையில பராக்கிரமுள்ள வீரனாக, பராக்கிரமசாலியாக கர்த்தர் கையில கிதியோன்கள் இன்றைக்கு பிசாசு கையில உலகத்துக்கு வழிபாட்டுக்கு சிக்கி உலக இச்சைகள்ல அசுத்தங்களோடு கூட அவங்க மாண்டு மடிந்து போறாங்க. எத்தனையோ வாலிபிள்ளைகள் இன்னைக்கு கெட்டு சேர்ந்து போக காரணம் பெற்றோருடைய வளர்ப்பு சரியில்லை. ஹல்லேலூயா. நீங்க உங்க பிள்ளைங்களை எப்படி
நடத்த வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அந்த பலான் கையில் அம்பு நீங்க சொல்ல வேண்டும், என் பிள்ளை பலான் கையில் அம்பு, என் பிள்ளை தான் உலகத்தை ஜெயிக்கும், என் பிள்ளை மூலமாக அபிஷேகம் பெற்று தாவீது போல என் பிள்ளை எழும்பான், யோசா பிள்ளை எழும்பான். ஒவ்வொரு பிள்ளைகளும் கை வைத்து நீங்க காலையில் எழுந்து ஜெபித்து ஒப்புக்கணும், மாலையில் வீடு திரும்ப ஜெபித்து ஒப்புக்கணும், படிக்கும்போது படுக்கை செல்லும் போது அந்த பிள்ளையை சனத்தை ஒப்புக்கொடுத்து ஆண்டு திட்டம் அந்த பலமையில செயல்படணும். எங்க திட்டம் எங்க சித்தம் இல்லை. நாங்க விரும்புகிற காலேஜோ அடுத்த வீட்டு பிள்ளைங்க ஏற்ற வீட்டு பிள்ளை அவன் அந்த டிகிரி படிக்க அவங்க அந்த காலேஜ் இடம் கிடைக்குது. ஸோ நீ அதை விட பெரிய காலேஜ் படிக்கணும், அவங்களுக்கு அந்த சம்மந்தம் எடுத்து நமக்கு இதை விட பெரிய சம்மந்தம். இப்படிப்பட்ட உலகப்புறமா போட்டி மனப்பாடம் அல்ல. என்னுடைய பிள்ளைக்கு என்ன தேவையென்று என்ன படைச்ச தேவனுக்கு தெரியும். அந்த பிள்ளையோட அப்பா ஆண்டவர் தான், அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன தேவையென்று கத்தறிகின்றார். உங்கள் நாவிலே சொல் பிரார்த்தமே எல்லாமே ஆண்டுக்கு தெரியும். உங்கள் நினைவுகளே தூரத்தை அறிகின்றார். உங்களுக்கு என்ன தேவை என்று, உங்களுக்கு என்ன தேவை என்று உங்க பரமபிதாவுக்கு நன்கு தெரியும். ஹல்லேலூயா. யாருக்கு என்ன எப்போ கொடுக்க வேண்டும் என்று நீங்க தேவசத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. அந்த என் பிள்ளைய கொடுத்து உங்க திட்டம் என்ன, எந்த காலேஜில் என்ன சீட் கிடைக்கணும், என்ன படிக்கணும், எந்த வரன் வேணும் என்றால் நீங்க தேடுங்க, செய்யுங்க. ஆனால் ஜெபித்து செய்யுங்க. நீங்க ஜெபிக்கவில்லை என்றால் எல்லாமே வேஸ்ட் என்று வேதம் சொல்கிறது. அந்த பிள்ளைங்களெல்லாம் ஹல்லேலூயா. அம்பரா துணி என்றால் அந்த 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 காலத்துல அம்புகள் வைத்திருக்கும் ஒரு பைய தோல்ல சுமந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த பையில உள்ள அந்த அம்புகள் போன்று உள்ளவர்கள், அப்படிப்பட்ட பிள்ளைகளாக உங்க பிள்ளைங்க இருக்க வேண்டுமே தவிர ஹல்லேலூயா பிசாசு கையில இருக்கின்ற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. இன்றைக்கு குரங்கு கையில பூமாலை போன்று பிசாசான அநேக பிள்ளைகளை வஞ்சித்து மதுபானத்துக்கும் அழியாட்டுக்கும் இச்சைகளுக்கும் சிற்றின்மைக்கு அடிமைப்பட்டு தன்னுடைய வாலிபத்தை மறந்து அபிஷேக நிலைமை மறந்து இன்றைக்கு நரகத்துக்கு நேராக எத்தனையோ வாலிபர்கள் இன்னைக்கு கூட்டம் கூட்டமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நடியும் எத்தனையோ வாலிபர்கள் இன்னைக்கு நரகத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள். நரகம் தன் வாயு ஆவென்று பிளந்து வைத்திருக்கிறது. அங்கே அழுகை பற்கடிப்பு உண்டாக்குறது. அங்கே அவர்கள் புழு சாகாது, பூச்சி அவியாது. தன்னுடைய வாழைப்பழத்தை கரைப்படுத்தின நபர்கள் அங்கு சித்திரவதை செய்யப்படுவாங்க. தன்னுடைய சரீரத்தை பசுத்தப்படுத்தாத அநேகர் அங்கு சித்திரவதை செய்யப்படுவாங்க. தெய்வ சித்தத்தை மீறினர்கள், தேவனுக்கு அர்ப்பணித்தவர்கள், மனம் போன வாக்குல வாழ்றவங்க, பணம்லாம் பெருசு, பதவி பெருசு, தன் திறமை பெருசு என்று வாழ்கிறவர்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். துன்மார்க்கனையும் தேவனை மறைக்கிறவர்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். அவங்க பேரு பொழுதில் வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டு கண்டு பயந்து உங்க பிள்ளைங்களை வளர்க்கும் பொழுது பூமியிலையும் ஆசிக்கப்படுங்க, பரலோகத்திலையும் ஆசிக்கப்படுங்க, இம்மையிலும் மறுமையிலும் நன்மை உண்டாகும். ஆனால் என் இஷ்டத்துக்கு பிள்ளைங்க வளர்ப்பேங்க, எனக்கு பிள்ளைங்க தான் மேன்மை, நாங்கள் இப்படிதான் படிக்க வைப்பேன் நீங்க வளர்ந்து செஞ்சா, நீங்க உங்க இஷ்டத்துக்கு உங்க சுய திறமை ஞானத்தை நம்பி வாழ்ந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் நடத்தும் உங்க பிள்ளைங்க நடத்தான் செல்லும் என்று கண்டிப்பாக வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களுக்கு வருகிறது. இந்த நாளில் இந்த எச்சரிக்கைக்கு உங்க வார்த்தையை உங்க இதயத்தை செவி கொடுங்க, அர்ப்பணிங்க. ஆண்டவரே, நாங்கள் உலகத்துக்கு வாழாம உமக்கென்று வாழ, உலகத்துக்கென்று அப்பா ஜீவிக்காம உலக இச்சைகளை மேன்மைகளை நான் எண்ணாம நானும் என் பிள்ளைகளும் அப்பா நானும் என் வீட்டாரவும் என்றால் கத்திரே சேப்பென்று அன்றைக்கு யோசுவா சொன்னார். அதே போல உங்களை சேவிக்கணும். என் பிள்ளைங்க எங்க படிக்கணும், எங்க வேலை பார்க்கணும் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கின்றீங்க. அந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தகப்பனை பிள்ளைங்களை அவங்க பாதியில் விட பெற்ற இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு இசைந்து கொடுக்க பெற்றாமல் ஹல்லேலூயா உங்க வேத வார்த்தைக்கு பயந்த பெற்றோராக, வேத வார்த்தைக்கு பயந்த பிள்ளைகளாக வாழ வளர்க்க நாங்கள் ஆசைப்படுகின்றோம் என்று ஹல்லேலூயா அன்னாலே போல ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளையும் உங்களை வார்த்தைக்கு பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்பட மனுஷன் தான் ஆண்டு ஆசிரிப்பாராம். கர்த்தருக்கு பயப்பட்ட மனுஷனுடைய மனைவி தான் வீட்டோட்ட திராட்சை கொடி மாதிரி இருப்பா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனுடைய பிள்ளைங்க தான் பந்திசிட்டு ஒளிவு மர கன்றுகள் போல இருப்பார்கள். இல்லைன்னா அவங்க அம்பு மாதிரி முள்ளு மாதிரி இருப்பாங்க, கன்னியா இருப்பாங்க. இன்றைக்கு பல பிள்ளைங்க பெற்றவர்களுக்கு கன்னியா தான் இருக்காங்க. முரட்டாட்டமாக கலகமாக சிறு வயதிலேயே அடிமைப்பட்டு செல்போனுக்கு அடிமைப்பட்டு அந்த மிருகத்தின் சுபாவத்தை பெற்று இன்றைக்கு அந்திக்கு சாவி ஊற்றப்பட்டு இருக்கிறது. பூமியெங்கும் இருள் காரல் 90% ஊற்றப்பட உள்ளது மிருகத்தின் ஆவி. அநேக மனுஷங்களுக்கு மிருகமா மாட்டாங்க. ஏசு கிறிஸ்துவின் வருகை வரப்போது. ஏசு வருகை வந்த மறு நொடி இந்த பூமியில மனுஷத்தன்மை என்பது இருக்காது. முற்றிலுமாக 100% மிருகத்தின் தன்மை மாறிவிடும். இந்த மனுஷனுக்குள்ள அன்பு, சகித்தன்மை, சகோதரங்கள் எல்லாமே ஆவியானவர் இன்னைக்கு இருக்கனால தான் இன்னைக்கு இருக்குது. ஆவியானவர் எடுக்க
எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு எதுவுமே இருக்காது. மனுஷத்தன்மை என்பது அறவே இருக்காது. இன்றைக்கு மனுஷத்தன்மை இல்லாத மிருக குணமுடைய அநேகர் இன்னைக்கு எழும்பியிருக்காங்க. சிறு குழந்தைகளை ஏன் மிருகத்தனமாக சித்திரப்படுத்துறாங்க? நிறைய வீடியோக்கள் பார்க்கிறான். மற்றவங்களை சித்திரத்தைப்படுத்துகின்ற வயதான பெற்றோரை அடித்து கொலை செய்கிற, மற்ற மனிதர்களை அடித்து கொலை செய்கிற, சிறு குழந்தைகளை பெண்களை அடித்து சித்திரப்படுத்துகின்ற, மிருக ஜீவங்களை வாயிலாக மிருக ஜீவங்களை அடித்து துன்புறுத்துகின்ற இப்படிவிட கொடூரமான வீடியோஸ் நிறைய வருது. ஏனென்றால் மனத்தன்மை இல்லாத சமுதாயம் மாறிட்டது. மிருகத்தின் ஆவி ஊற்றப்படுது. மிருகமும் அன்னைக்கு மனுஷன் மாறிட்டான். இந்த பூமி அந்திகஸ்து நாளைக்கு ஆயத்தமாகிவிட்டது. நாம் பலோத்துக்கண்டு ஆயத்தமாகட்டும். நம்முடைய குழந்தைகளே, ஆண்டு இந்த நொடி வந்த அப்பா வாரிகளை காணப்பட வேண்டும் என்ற பயம் வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாம் வேதனைக்கு ஆரம்பமாகிட்டது. முடிவு யார் நிலையிருப்பான் அவங்களாம் கர்த்தர் ரட்சிப்பார். ஹல்லேலூயா. இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் தான். நமக்கு சாம்பிளா காட்ட ஒரு வார்னிங் பில் அடிச்சிருக்க இந்த பூமியில. பயங்கரமான அழிவுகள், பயங்கர கொள்ளை நோய்கள், பயங்கர குடும்பங்கள அன்பு இல்லை, சமாதானமே இல்லை. ஊழியம் செய்யற குடும்பத்துல இன்றைக்கு வரச்ச கொடுமை நடக்கதான் செய்யுது. ஊழியம் செய்ய குடும்பத்துல இன்னைக்கு பாகுபாடு, வேற்றுமை, இன வேற்றுமை, மொழி வேற்றுமை, வேற்றுமைகள், தாழ்ந்தன் உயர்ந்தன் என்ற சாதி பெருமை, பண பெருமை, எல்லா இடங்களும் இன்றைக்கு சபைகள்ல, அரசியல் சபைகள்ல இன்றைக்கு உலகம் கரைபடிந்து காணப்படுகிறது. உலகத்தின் காரியங்கள் அலைய இன்றைக்கு காணப்படுகிறது. பரிசுத்தத்துக்கு முன்னோருக்கும் பரிசுத்தமான வித்தியாசம் உண்டு என்று கர்த்தர் சொன்னார். கடைசி நாள் ஆண்டு சொன்னாரு, அநீதிசரி இன்னும் அநீதிசையட்டும், பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதிசரி இன்னும் நீதி செய், அவங்களுக்கு அழைக்கும் பலன் என்ன வருகிறது. நீ உன்னுடைய வேலையை பாருன்னு தான் சொன்னார். நீ பரிசுத்தமாக தொடர்ந்து முன்னேறு. உன்னால் முடியாவிட்டாலும் ஆண்டோட அர்ப்பணி, கர்த்தர் பலன் கொடுப்பார். பாவத்துக்கு ஏத்தினிக்க நம்ம இன்னும் ரத்தம் சிந்துற அளவுக்கு நம்ம என்ன ஏத்தினிக்கலாம் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது நம்ம அப்படி கூட போராட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினால் வல்லமையினால் நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கணும். மாம்சம், உலகம், பாவம் எல்லாவற்றும் கர்த்தர் ஜெயித்தா அதே போல் நாம் வார்த்தையால ஜெயிக்கணும். உங்க பிள்ளைங்களை நீங்க சொல்லுங்க, நீ ஜெயிக்க பிறந்தவன். இந்த வார்த்தையால, விசுவாசத்தால, வல்லமையால, அபிஷேகத்தினால இந்த உலகத்தை ஜெயித்து இந்த உலகத்தை ஆணுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க கர்த்தவங்களை கொடுத்தா எனக்கு, நீங்க உங்களை அதுக்கு தான் வச்சார் என்று ஒவ்வொரு பெற்றோரும் உணர வேண்டும். ஹல்லேலூயா. உலக பிரகம படிப்பு அவசியம், வேலை அவசியம், தொழில் அவசியம். ஆனால் அதுக்கு மேலாக தேவனை பற்றிய பயம், அச்சம் வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படும் பயம்தான் ஹல்லேலூயா உங்களை எல்லா தீமையை வெறுக்க வைக்கும். கர்த்தருக்கு பயத்தினால கர்த்தவங்களை ஆசிரிப்பார். கர்த்தருக்கு பயப்பட பயம்தான் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தை வைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படலாம் கர்த்தர் ஆசிரிப்பார். சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தருக்கு பயப்படலாம் கர்த்தர் ஆசிரிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் நீங்க எப்போ பயப்பட ஆரம்பிக்கணும், அப்பதான் உங்களுக்குள்ள ஞானம் உருவாகும். கர்த்தருக்கு பயப்படாம எவ்வளவு டிகிரி, எத்தனை டிகிரி எல்லாம் வேஸ்ட்னு வேதம் சொல்கிறது. வேஸ்ட், விருதா. ஹல்லேலூயா. உலகம் முழுவதும் நீங்க ஆதாயப்பட்டாலும் எல்லாமே வேஸ்ட். நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் வேஸ்ட். எத்தனை உயர்வு இருந்தாலும் அது வேஸ்ட். தேவன் இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கை வெறுமை, சீரோ. சாலமன் சொன்ன மாதிரி மாயை மாயை என்று கடைசியாக நரகத்தை தான் சொல்லுவீங்க. சவுலை போல அவ்வளவு கர்த்தர் அழகாக தெரிந்து கொண்டார். ஆனால் அவன் கீழ்ப்படைவில்லை. தாவீது மேல காயமகாரம், பல காரியங்கள் தேவனுக்கு பிரியமாக செய்தான். கடைசியில தற்கொலை பண்ணி மறித்து இன்றைக்கு நரகத்தில் இருக்கின்றான். இப்படிப்பட்ட பல காரியங்கள் நமக்கு சாட்சிகள் சொன்னா பேசிட்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை கடைத்தொகை பார்ப்போமாக. தேவனுக்கு பயந்து அது கற்பனை கொண்டு அவருக்கு பயந்து தீமைட்டு விலகுங்கள். இதுதான் ஒவ்வொரு மனுஷன் உள்ள கடமை. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைங்களை ஒரு பலான் கையில, ஆண்டராகிய பலான் கையில உள்ள அம்பை போல் இருக்க வேண்டும். அந்த அம்பு சென்று எதிரியை தாக்கணும். ஹல்லேலூயா. சத்துக்கள் மத்தியில கத்தவங்களை பந்தி ஆயத்தம்னார். உங்க தலை ஒவ்வொரு நாளும் எண்ணெய் நாள், உங்க பிள்ளைங்க தலை எண்ணெய் அபிஷேகம் பண்ணப்படும். தலையில எண்ணெய் இருக்கோ இல்லையா, அபிஷேக தைலம் ஆத்மா இருக்க வேண்டும். அந்த பிள்ளைங்களை ட்ரெயின் பண்ணுங்க. அபிஷேகத்தினால் ட்ரெயின் பண்ணுங்க. ஜெபம் வார்த்தையினால் ட்ரெயின் பண்ணுங்க. படிப்பு என்று ஓட வைப்பதை விட ஜெபித்து அந்த காரியத்தை செய்வீங்க. ஹல்லேலூயா. அப்பொழுது உங்க பிள்ளைங்க கணிதறிகின்ற பிள்ளைங்களா வாழ்வாங்க. உங்களுக்கு இந்த பூமியையும் கர்த்தர் பலன் கொடுப்பார், பலவத்தையும் உங்களுக்கு பலன் கிடைப்பார். ஹல்லேலூயா. நாம் ஜெயிப்போமா? ஒப்பு கொடுத்து ஜெயிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா ஒவ்வொருவரையும் அப்பா சுத்திகரிங்க. ஒவ்வொரு குடும்பங்களும் பரிசுத்தமாகட்டும். அப்பா ஒவ்வொரு
குடும்பத்திலையும் சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. அப்பா பிள்ளைங்களை கிறிஸ்துவுக்குள்ள அப்பா வளர்க்கட்டும். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஊற்றுங்க, பெற்றோருக்குள்ள ஊற்றுங்கப்பா, பிள்ளைங்களுக்குள்ள ஊற்றுங்க. ரீபா லாக்காபா ரீபால் அந்த உலகம் வேண்டாம், எனக்கு உங்க பிரசன்னம் போதும்னு சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்துல நீ குடும்பங்களை நிரப்புங்க அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஊழியர்கள் எழும்பட்டும் இந்த கடைசி நாட்கள்ல அப்பா. சபைகள்ல ஊழியர்களை எழுப்பட்டும் அப்பா. பல வருஷமா விசுவாசிகளா இருக்கிறவங்க எல்லாம் அப்பா மனம் திரும்பி அப்பா உம்முடைய ஊழியத்தை செய்யட்டும், ஊழியத்தை தாங்கட்டும். ரீபா லாக்காபா ரீபா லாத்தா ராபா ஷபா ரீபா அப்பா. மகிமை இறங்கட்டும் அப்பா. அந்த நாள்ல எங்களோடு இணைந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள ஒவ்வொரு மேல தேவ மகிமை இறங்கி வரட்டும், தேவ ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும் அப்பா. உங்க பிரசனத்தினால் நிரப்புங்க. ஸ்தோத்திரம். வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும், திருமண காரியங்கள் கைகூடி வரட்டும், தடைகளை உடைக்கிறோம். குழந்தை இல்லாத குழந்தைகள் கிடைக்கட்டும் அப்பா. என்னென்ன தேவையோடு இருக்கிறாங்களோ இப்ப கிடைக்கட்டும். இப்போதே உங்க வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு சரீரத்திலையும் கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், உயிர் தெழுந்த வல்லமை இறங்கட்டும். கைகள் கால்கள் பலனடையட்டும், எலும்புகள் பலனடையட்டும், மூளையில இருக்கிற கட்டிகள் இறைந்து ஒன்னெல்லாம் போட்டும், ஜீவன் இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. தொட்டு சுகமாக்குங்க அப்பா. உங்க தொடுதலை ஒவ்வொருவரும் உணரட்டும். இந்த நாள்ல அற்புதம் நடக்கட்டும். எல்லாரையும் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா மகிமைக்கே செலுத்திக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you all. வேலை இப்ப நான் கூட அதை டவுன்லோட் பண்ணி